நாம் இப்பொழுது கால்நடை பராமரிப்புத்துறை பாலாறு வேளாண்மை கல்லூரி கொத்தமாரி உற்பத்திக்கு வந்திருக்கிறோம். இன்று நம்ம வெண்பன்றி வளர்ப்பு, லாபகரமான வெண்பன்றி வளர்ப்பு பற்றி ஆலோசனை சொல்கிறோம். நேற்று நாட்டுப்பன்றி வளர்ப்பு பற்றி பார்த்தோம். இன்று வெண்பன்றி வளர்ப்பு. மாறிவரும் வேளாண் காலநிலைகளால் நாம் மாற்றுத் தொழிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வேளாண் பயிர்கள் இந்நாட்களில் அதிக லாபகரமாக இல்லை. அதனால் பால் உற்பத்தி, நாட்டுக்கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு போன்ற வேளாண்மை உப தொழில்களை நாம் மேற்கொள்ளலாம். இதில் வெண்பன்றி வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலாகும். நாங்கள் எங்கள் பாலாறு வேளாண்மை கல்லூரியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக நான்கு வெண்பன்றி இனங்களை வளர்த்து வருகின்றோம். முதலாவது பெரிய வெள்ளை பன்றி யார்க்ஷயர் வெண்பன்றி. இரண்டாவது டியூராக் என்ற கலப்பின வெண்பன்றி. மூன்றாவது லேண்ட்ரேஸ் என்ற வெண்பன்றி. நான்காவது 3 கலப்பினங்கள் கொண்ட வெண்பன்றி. ஆக மொத்தம் 4 வெண்பன்றி இனங்களை தேர்வு செய்து வளர்த்து வருகின்றோம். முதலாவது பெரிய யார்க்ஷயர் வெள்ளைப்பன்றி. அது யார்க்ஷயர் மாகாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலம் கொண்டு வரப்பட்டது. இந்த பெரிய வெண்பன்றியானது 90 முதல் 100 கிலோ உயிர் எடை கறி கொடுக்கும். இதன் சிறப்பு இயல்புகள் காய்ச்சல் மற்றும் பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் தன்மை கொண்டது. இந்த வெண்பன்றியானது 8 முதல் 9 மாதங்களில் நாம் கசாப்பு கறி செய்யலாம். அதே போன்று டியூராக் என்ற கலப்பின பன்றி 60 முதல் 70 கிலோ உயிர் எடை கறி கொடுக்கும். அதுவும் நாட்டுப்பன்றி இனங்கள் போன்று பல்வேறு நோய்களை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டதாகும். மற்றும் லேண்ட்ரேஸ் என்ற வெண்பன்றி இனமானது அதுவும் 90 முதல் 100 கிலோ வரை உயிரெடை கறி கொடுக்கும். நான்காவது 3 பன்றிகளின் கலப்பினம். அது 4வது இனமாகும். அதுவும் 90 கிலோ உயிரெடை கறி கொடுக்கும். மேலும் நாங்கள் எங்கள் கல்லூரியில் விடுதியில் மீதமாகும் உணவுகள் மற்றும் காய்கறிகளை கொண்டு பன்றிகளுக்கு தீவனம் கொடுக்கின்றோம். இந்த பன்றிகள் வருடங்களுக்கு 2 முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை என்ற ரீதத்தில் நாம் கறி அறுவடை செய்யலாம். மேலும் வெண்பன்றி வளர்ப்பு இன்று படிக்காத பட்டதாரி இளைஞர்கள் வெண்பன்றி தொழிலில் லாபகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது பக்கத்து கிராமமான புகழூரில் ஒரு விவசாயி பன்றி பண்ணை வைத்துள்ளார். அவரும் லாபகரமாக செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று இந்த பன்றி வளர்ப்பு தொழிலுக்கு வரும்போது சகிப்புத்தன்மை அதிகமாக வேண்டும்.